ஆட்டத்தை கலைங்க, மறுபடியும் முதல்ல இருந்தா வேல்பாரியில் களமிறங்கும் கழுகு ஹீரோ. லோக்சபா எம்பி வெங்கடேசனால் எழுதப்பட்ட நாவல்தான் வேல்பாரி. இது தமிழக வரலாற்றில் வரும் ஒரு மன்னனின் கதையை மையப்படுத்தி எழுதப்பட்ட நாவல்தான் இந்த வேல்பாரி நாவல். கடையேழு வள்ளல்களாக வரும் பாரிவேந்தன் தான் இந்த வேல்பாரி. முல்லைக்கு தேரையே கொடையாக கொடுத்தான் பாரிவேந்தன் என பல பள்ளி புத்தகங்களில் படித்திருப்போம். அவரின் கதையை மையப்படுத்தி அமைந்த நாவல்தான் வேல்பாரி. பொன்னியின் செல்வன் எப்படி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதே போல இந்த வேல்பாரி நாவலையும் படமாக எடுக்க பலர் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். ஆனால் கடைசியாக அந்த பொறுப்பை இயக்குனர் சங்கர் தான் கையில் எடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1000 கோடி பட்ஜெட்டில் மிக பெரும் பொருட்செலவில் தயாராக இருக்கிறது. முதலில் இந்த படத்தில் KGF ஹீரோ யாஷ் நடிப்பதாக இருந்தது. அதன் பிறகு பாலிவுட் நடிகராக ரன்வீர் சிங் நடிக்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியானது. ஒரு பாரம்பரிய தமிழ் வரலாற்று மன்னனின் கதையில் இருந்து வந்த இந்த நாவலில் ஒரு பாலிவுட் நடிகரை நடிக்க வைப்பதா என்ற கேள்விகள் எழுந்தது. ஆனால் இப்பொழுது இந்த படத்தில் நடிகர் சூர்யா தான் நடிக்க இருக்கிறார். அதற்கு பின்னணியில் ஒரு காரணமும் இருக்கிறதாம். சூர்யாவிற்கும் சங்கருக்கும் ஒரு மேனேஜர் தானாம். அதனால் சூர்யா இப்பொழுது நடித்து கொண்டிருக்கும் கங்குவா படத்தை பற்றியும் அவரின் ஒத்துழைப்பு பற்றியும் சங்கரிடம் எடுத்துரைத்தாராம். ஆகவே இந்த வேல்பாரியில் சூர்யா நடிப்பது என்பது உறுதியாகி விட்டதாம்.